ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட யூடியூப் சேனல் ஆர்வம் குழுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பஞ்சதந்திர கதை தமிழ்ல பார்க்க போறோம். அந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? முட்டாள் கழுதை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சான். அதனால அந்த சிங்கத்தால போய் வேட்டையாடி மற்ற மிருகங்களை சாப்பிட முடியலையாம். சிங்கம் யோசிச்சு பார்த்துதான், பசி தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சான். ஒரு நரிய கூப்பிட்டு விட்டுச்சான். நரி குடு குடு குடுன்னு ஓடி வந்து, சிங்கராஜா சிங்கராஜா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த சிங்கம் நரிக்கிட்ட சொல்லிச்சான், இந்த பாரு, நீ தான் இனிமே இந்த காட்டோட முதல் மந்திரி. நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் இந்த காட்டோட ராஜா. ஆனா எனக்கு வயசானதுனால என்னால வேட்டையாடி மற்ற மிருகங்களை சாப்பிட முடியல. அதனால நீ என்ன பண்றனா, தினந்தோறும் என்னோட உணவுக்கு நீ தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதை கேட்டு நரிக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சான். என்ன சிங்கராஜா சொல்றீங்க? நீங்க தானே வேட்டையாடி நீங்க சாப்பிடணும், உங்களோட உணவுக்கு நான் எப்படி வழி பண்றது அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால வேட்டையாட முடியலன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தான் முதல் மந்திரி, நீ தான் எப்படியாவது என்னோட உணவுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சான். நரி ரொம்ப சாதுரியமானவன், புத்தி நிறைய உடையவன் தானே, அதனால உன்னோட சாதுரியத்தை பயன்படுத்தி எப்படியாவது தினந்தோறும் எனக்கு உணவு கொண்டு வந்துரு அப்படின்னு நரி யோசிச்சுட்டு, சரி நம்ம முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னுட்டு, சரி சிங்கராஜா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு காட்டுல நடந்து போச்சான். போற வழியில அது ஒரு கழுதைய பார்த்துச்சான். கழுதைய பார்த்துட்டு யோசிச்சுதான், சரி நம்ம எப்படியாவது அந்த சிங்கத்துக்கும் உதவி பண்ணணும், அதே மாதிரி நமக்கும் நம்ம பண்ற காரியம் உதவியா இருக்கணும் அப்படின்னு அந்த குள்ள நரி யோசிச்சு அந்த கழுதை கிட்ட போய் சொல்லிச்சான், கழுதையாரே நம்ம சிங்கம் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு. கழுதை அதை கேட்டு பயங்கரமா பயந்துருச்சான். ஐயோ, சிங்கத்துக்கிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், நீங்க பயப்படாதீங்க, அவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சா நீங்களே வருவீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சான், என்ன சொல்ற அப்படின்னுச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், ஆமா, சிங்கம் உங்களை தான் முதல் மந்திரியா வைக்க போறாரு, அதை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணதான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கழுதை, என்ன நிஜமாவா சொல்ற? சிங்கம் என்னையா முதல் மந்திரியா வச்சுக்க போறாரு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், ஆமா, சிங்கம் உன்னைதான் முதல் மந்திரியா வச்சுக்க போறேன்னு என்கிட்ட ஆலோசிச்சுட்டு இருந்தாரு, அதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரி வா, நீ என்ன சிங்கத்தோட குகைக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டு அந்த நரியோடைய கிளம்புறதுக்காக புறப்பட்டுதான். குள்ள நரி கழுதையோட பேசிட்டே அப்படியே சிங்கத்தோட குகைக்கு வந்துடுச்சான். ஆனாலும் அந்த கழுதைக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சான். அப்படியே திருன்னு முழிச்சுட்டு நின்றுட்டு இருந்துச்சான். சிங்கம் குகையிலேருந்து வெளியே வந்துட்டு, முதல் மந்திரி வந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கடகடன் வெளியில அந்த கழுதை பக்கத்துல நின்னுச்சான். அப்ப அந்த கழுதை யோசிச்சுதான், அப்ப நரி சொன்னது கரெக்ட் தான், நம்மளதான் முதல் மந்திரியா சிங்கம் ஆக்க போறாரு போல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே வெக்கமா தலையை குனிஞ்சுச்சான். அப்போ அந்த சிங்கம் அந்த கழுதை மேல பாஞ்சு அடிச்சிடுச்சான். அந்த கழுதை அப்படியே கீழே விழுந்து செத்து போயிடுச்சான். அந்த கழுதைய சாப்பிடறதுக்காக அந்த சிங்கம் சீக்கிரமா அந்த கழுதை கிட்ட போச்சான். அப்ப அந்த நரி சொல்லிச்சான், சிங்கராஜா நீங்க எப்பயுமே குளிச்சுட்டு தானே சாப்பிடுவீங்க, பக்கத்துலயே தான் நதி இருக்கு, போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னுச்சான். சிங்கம் அப்படியே பார்த்துச்சான். அப்படியா சொல்ற? சரி, அதுவும் கரெக்டு தான், குளிச்சுட்டு சாப்பிட்றது நல்லதுதான் அப்படின்ட்டு கடகடன்னு அந்த நரியை நோக்கி போச்சான். சிங்கம் அப்படியே நகர்ந்து போன உடனே அந்த நரி அப்படியே அந்த கழுதைய பார்த்துச்சான். கண்ணு முன்னாடி உணவு இருக்கு, எனக்கும் பயங்கரமா பசிக்குதே அப்படின்னு அதுவும் ஒரு யோசனை பண்ணுச்சான். அந்த நரி ஆக்சுவலா என்ன பண்ணிச்சுன்னா, அந்த கழுதை கிட்ட போய் அந்த கழுதை தலையை அப்படியே பிச்சு போட்டு உள்ள இருக்கிற மூளைய சாப்பிட்டுருச்சான். அதுதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அப்படின்னுட்டு. அது கடகடன்னு சாப்பிடும் போது சிங்கம் விரைவா 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துட்டு கீழே பார்த்துச்சான். பார்த்து, இதுல ஏதோ மாற்றமா இருக்கே, நான் அடிச்சு போட்ட மாதிரி இல்லையே இந்த கழுதை அப்படின்னு நரிக்கிட்ட கேட்டுச்சான். நரி சொல்லிச்சான், இல்லையே, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு சிங்கராஜா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னுச்சான். சிங்கராஜா கழுதைய பார்த்து, இல்லையே, தலை என்ன திறந்திருக்கு, உள்ள இருக்கிற மூளைய காணும் அப்படின்னுச்சான். அந்த நரி புத்திசாலித்தனமா பதில் சொல்லிச்சான், என்ன சிங்கராஜா, உங்களுக்கு இது தெரியாதா? கழுதைக்குதான் மூளையே கிடையாதே, அதுக்குதான் மூளை இருந்ததுன்னா அதையே என் கூட சிங்க குகைக்கு வரப்போகுது, அதனாலதான் அதோட தலையில மூளைய காணும் அப்படின்னுச்சான். சிங்கராஜா, ஆமா சரியாதான் சொன்னேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சான். இதுதான் இந்த கதையோட முடிவு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில 2 முக்கியமான நீதி இருக்கு. ஒண்ணு, முட்டாள்தனமா
சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. இன்னொன்னு என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் நிறைய தமிழ் ஸ்டோரிஸ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு சொல்லுவேன். அதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.